ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 22/2/2026க்கான கேரளா லாட்டரி ஜான் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி சரிங்களா, 2ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 983. அதே மாதிரி 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 001 சரிங்களா. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு 1ஆம் தேதி அடித்த ஏபி நம்பரை எடுத்து நமக்கு திருப்பி 89 எடுத்து நமக்கு அப்படியே 98 அடிச்சிருப்பாங்க. இங்கே பிசி 10 எடுத்து நமக்கு திருப்பி அப்படியே 01 அடிச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு இதுக்கு மேலே உள்ள ரிசல்ட் 23 பார்த்தீங்களா, அந்த 23 திருப்பி நமக்கு 32 அப்படி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏசி 32 அப்படி நம்பர் வரணும். இந்த நம்பரோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஃபாலோயிங் நம்பர் 3 நாளைக்கு மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா. 3 நாளைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 28 74 ஏபிஎஸ்சி இது திருப்பி எடுத்து ட்ரை பண்ண மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு இது மேட்சாக இருக்கிறதுனால 382 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 382 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நமக்கு 4D ரிசல்ட்டாக வந்து பாருங்கள். 4D ரிசல்ட்டாக டபுள்ஸாக வந்துருக்கு 9983 அப்படிங்கிற நம்பரு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸாக இங்கே எடுத்த நம்பரோட அந்த நம்பரை 3 நம்பர்ஸ் நமக்கு அங்கேருந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் நம்ம இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு சரிங்களா. ஏன்னா 823 அப்படிங்கிற நம்பர், ஏன்னா நமக்கு 0890 நமக்கு 98 வந்திருக்கு இங்கே சரிங்களா. 2 நம்பர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸாக இருந்ததுனால அவங்க அப்படி இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி 1510 நமக்கு 3 நம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த 8ஆம் நம்பர் இங்கேருந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. இப்போ டி போர்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பரே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் 83 82 அப்படிங்கிற நம்பரை அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 83 82 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். டி போர்டுக்கு நீங்கள் வேறு ஏதாவது நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இன்னொன்று 23 82 அப்படிங்கிற நம்பரும் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 382 ஸ்ட்ரைட்டான நம்பர் சரிங்களா. நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். நமக்கு பிசி பாருங்கள் 45 அடித்து அதுக்கு கீழே உள்ள பிசி 17 அடித்து நமக்கு ஏபியில் ஒரு 71. நெக்ஸ்ட்டு போன மாதத்துலேயே சரிங்களா 17ஆம் தேதி ஒரு 45, அது கீழே பிசி 21, அந்த நம்பரை எடுத்து நமக்கு ஏபி 21 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 45 இருக்குது. இந்த 45க்கு கீழே உள்ள ஏபி நம்பர் 41 எடுத்து நமக்கு இங்கே 41 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. பிசி நம்பர் 41 எடுத்து ஏபியில் 41 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 1 அப்படி நம்பர் தான் நமக்கு மெயினாக வருது சரிங்களா. அப்போ அந்த 41 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 719 3D ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 719 6ஆம் தேதியிலேருந்து நமக்கு சி போர்டு எடுத்து நமக்கு அடிச்சிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி இங்கே 45க்கு நேராக உள்ள நம்பர்ஸில் பி போர்டு 0 எடுத்து நமக்கு சி போர்டில் 0ங்க நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ இங்கே 45க்கு நேராக அந்த இடத்துல நமக்கு 8 அப்படின்னு இருக்குது. அப்போது 418 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 418 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி 382 இந்த 2 நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான ஆல்போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் 25 அப்படி நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கெஸ்ஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 2418 அப்படின்னு நம்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2382. ஸோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம நேற்றுக்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர் சொல்லியிருந்தோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. யார் யார் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தோம். 7447 சரிங்களா. அதே மாதிரி 2882 சரிங்களா. 7447 2882 நம்பரு ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக 24ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், சீக்கிரமாகவே வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நான் கொடுக்குற இந்த ஃபாலோ சார்ட் அப்படின்னா என்னான்னு தெரியாமல் நிறைய பேர் கேட்குறீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து மாதம் தரேன் சரிங்களா. ஏற்கனவே எனக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டேன். 2வது வீடியோ வந்து உங்களுக்கு ரைட் சைடில் குவாலிட்டி மாற்றுற மாதிரி இருக்கும். யூடியூப்லேருந்து பார்க்குறவங்க ரைட் சைடில் குவாலிட்டி மாற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். குவாலிட்டி மாற்றி நல்ல குவாலிட்டியாவது 1080 வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த நான் ஸ்க்ரீன் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி கூட வேணால் காட்டுறேன். அந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க.
நல்லா படிச்சு பாருங்க. அந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. நான் தெளிவாவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? தெளிவாவே சொல்லியிருக்கேன். அப்படி இல்ல அப்புட்ன்னா, இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ்ல அந்த ஃபுல்லா விளக்கம் குடுத்தேன் பார்த்தீங்களா? அந்த வீடியோவோட லிங்க் போடுறேன். அந்த லிங்க்க போய் பாருங்க. பார்த்துட்டு பண்ணுங்க. நான் குடுக்குற நம்பர் வர்றதில்ல, போறதில்ல அப்படின்னு. அது வந்து ஃபுல்லா டெய்லியுமே ஃபுல்லா வாட்ச் பண்றவங்களுக்கு தான் தெரியும். நான் சொன்ன நம்பர் வந்திருக்கா? வரலையா? நான் சொல்லியிருக்கேனா? சொல்லலையா? அப்படின்ட்டு. நம்ம வந்து டெய்லியுமே வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா, நான் இன்னைக்கு குடுக்குற கெஸ்ஸிங்கும், ஃபாலோவும் குடுக்குறதும் எல்லாம் எல்லாம் சேமா நெனச்சுட்டு, எல்லாருமே ஒரே நாள்ல அதாவது ஃபாலோன்னா ஃபாலோ மட்டும் போடுறவங்க தனியா இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 2ம் குழம்பிரும். சரிங்களா? நான் டெய்லி கெஸ்ஸிங்கு இந்த வீடியோ மட்டும் தான் போடுவேன். ஃபாலோ நம்பருக்கு அப்ப நான் ஒரு டைம் சொன்னேன்னா, நீங்க தான் வந்து பார்த்துக்கணும். நான் எதுக்காக குடுத்துருக்கேன் அப்புட்ன்னா, நான் வீடியோ போட முடியல அப்புட்னாலுமே, நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சார்ட்டா மெயினா போட்டு குடுத்துருக்கேன். அத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, நான் வீடியோ போட்டாலும் போடலாட்டி நீங்க அத பார்த்து ட்ரை பண்ணாவே போதுமானது. அதே மாரி இது வந்துருச்சு, இது போடலாமான்னு கேட்காதீங்க. அது வந்தா அது போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அது நம்பிக்கை உள்ளவங்க எடுத்து ட்ரை பண்ணுங்க. அ வருதா? வரலையா? வின்னிங் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வந்து வின்னிங்கே வர்றதில்ல அப்படிங்க. வின்னிங் நான் டே கெஸ்ஸிங் நான் வந்து நான் உங்கள வந்து கம்பல்சரி போடணும் அப்படின்னு சொல்ல வரல. உங்களுக்கு நான் கெஸ்ஸிங்கில வந்துச்சுன்னா போடுங்க. இல்லன்னா வேணாம். நான் கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை பண்ண சொல்ல வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ மட்டும் தான் சொல்றேன். ஃபாலோ பண்ணுங்க. மெயினா ஃபாலோ பண்ணுங்க. இதுவுமே நான் வந்து டெய்லி கெஸ்ஸிங் போடலனாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வரல என்னைக்காச்சும் ஒரு நாள் வராம போகாது சரிங்களா? வந்துகிட்டு இருந்த நாள்லாம் இருந்துச்சு. இப்ப நமக்கு குடுக்குற கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஆனா ஃபாலோயிங் நம்பர் ஏதாவது வரலன்னா கேளுங்க. எல்லா ஃபாலோயிங் நம்பரும் ஒவ்வொன்னும் செக் பண்ணி தான் நான் எடுத்து போட்டுட்டுருக்கேன். சரிங்களா? அது மாரி விருப்பம் இருக்கிறவங்க நான் எல்லாத்தையும் சொல்ல வரல. என் கெஸ்ஸிங் நம்பர் வரலன்னா பார்க்காதீங்க. விட்டுருங்க அவ்வளதான். உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங் சேனல் வந்து புடிச்சிருக்கோ, அந்த சேனல்ல வின்னிங் வர சேனல எடுத்து போய் பாருங்க. நான் முக்கியத்துவமா சொன்னது வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். சரிங்களா? ஃபாலோ பண்ணா மட்டும் தான் பணம் பண்ண முடியுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க புடிச்சிருந்தா பாருங்க. இல்லன்னா விட்டுருங்க. அங்க வந்து இங்க நான் சொல்ற நம்பர் வர்றதில்ல, போறதில்லன்னா, எண்ணமே பாதி பேர் வந்து பாதிக்கும். உங்களுக்கு நெகட்டிவா தோணுச்சுன்னா பார்க்காதீங்க. வந்து வீடியோவே பார்க்க வேணாம். சரிங்களா? ஃபாலோ பண்றவங்க பாருங்க. புடிச்சிருந்தா பாருங்க. இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2வது இந்த மாரி கமெண்ட் பண்றவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க எத்தன சேனல்ல போய் பார்த்தாலுமே, ஒரு நாள் வின்னிங் வரும். சரிங்களா? எல்லா நாளுமே நீங்க வந்து எதிர்பார்க்கவே முடியாது. நான் சொல்ற இந்த சார்ட்டையோ, இந்த ஃபாலோயிங் நம்பரையோ எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா மட்டும் தான் காசு பார்க்க முடியும். என்னைக்கு அத புரிஞ்சுக்கிறீங்களோ, அன்ன தான் நீங்க பணம் பண்ண முடியும். டெய்லி கெஸ்ஸிங் போட்டோம்னா, நம்ம பெருசாலாம் ஒண்ணும் வின்னிங் பண்ணவே முடியாது. என்னைக்கு ஃபாலோ அப்படிங்கிறத ஒரு யுக்திய கையில எடுக்கிறீங்களோ, அன்னையிலேருந்து மட்டும் தான் வின்னிங் பண்ண முடியும். சும்மா இன்னைக்கு ஒரு நம்பர், நாளைக்கு ஒரு நம்பர் போடுங்க. அதுவுமே நான் உங்கள்ட்ட நான் அன்னைக்கு கெஸ்ஸிங் போடும்போதே சொல்றேன். அதுக்கு தான் ஒரே ஒரு நம்பர் குடுக்குறேன். இந்த ஒரு நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க. அது சும்மா ஆசைக்கு அவ்வளோதான். ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது தான் கரெக்ட்டா நமக்கு வரும்பொழுது ஒரு அமௌண்ட் கிடைக்கும். டெய்லி கெஸ்ஸிங்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும். அத வந்து நீங்க பெருசா நம்பி போடக்கூடாது. ஃபாலோ மட்டும் தான் பெருசா நம்பி போடுங்க. அதில பணம் வரும். சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.